அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் அருளால் 1447 ஹிஜ்ரி நம்மை விட்டு விடைபெற்று 1448 ஹிஜ்ரி இன்னும் இன்றோ அல்லது நாளையோ துவங்க உள்ளது. சிறப்பான இந்த ஹிஜ்ரத்தினுடைய வரலாறுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், ஆஷுரா தினம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது. மக்காவிலும் அல்லாஹுடைய தூதருக்கும் அல்லாஹுடைய தூதரோடு சேர்ந்த சஹாபாக்களுக்கும் பலவிதமான இன்னல்கள் துன்பங்கள் இருந்தது. அத்தனை துன்பங்களும் போக்கப்பட்டு அவர்கள் நிம்மதியோடு சுதந்திர காற்றை சுவாசித்தது ஹிஜ்ரத்துக்கு பிறகு, அதாவது மதினாவுக்கு சென்றதற்கு பிறகு. அப்படிய வாய்ப்பை அல்லாஹு தாலா கொடுத்தான். அதே போன்று ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய அம்மாவை பிரிந்து இந்த உலகத்திலே பிரிந்தவர்களாக வாழ்ந்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டு வாழ்ந்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலே சிக்கி சிறைச்சாலையில் மாட்டிக்கொண்டார்கள். இப்படியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உம்மத்தோடு படகிலே, உலகமெங்கும் வெள்ள பிரளயம் ஏற்பட்ட போது படகிலே அவர்கள் மாட்டிக்கொண்டு தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். படகிலே இருந்து கரை ஏறுவதற்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அத்தனை நபிமார்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்தது. ப்ராப்ளம் தான் வித்தியாசமா இருந்தது. ஆனா அந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் ஆக்கப்பட்டது, அல்லாஹுவால் நிவர்த்தி செய்யப்பட்டு அத்தனை நபிமார்களுக்கும் நிவாரணம் அடைந்து அவர்களுக்கு கஷ்டத்திலிருந்து சுபிட்சத்தை தந்த நாள் முஹர்ரமுடைய ஆஷுராவுடைய நாள். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் வஸா அல்லாஹு மன் வஸா அலா அஹ்லிஹி யௌமுல் ஆஷுரா. யார் ஆஷுரா முஹர்ரமுடைய ஆஷுரா அன்று தன்னுடைய சொந்த பந்தத்திற்காக விசாலமாக கஞ்சத்தனமின்றி விசாலமாக செலவு செய்வார்களோ, வஸா அல்லாஹு அலைஹி சாயிரி சனத்தன், வருடம் முழுவதும் அவருக்கு அல்லாஹு தாலா விசாலமான ரிஸ்கை தருவான். வருடம் முழுக்க நம்ம செழிப்பாக வியாபாரத்திலே லாபத்தோடு சஞ்சலங்கள் இல்லாமல் வீண் விரயங்கள் இல்லாமல் வரக்கத்தோடு இந்த ஆண்டு முழுக்க நமக்கு இருக்க வேண்டும் என்றால் ஹிஜ்ரியினுடைய துவக்கமான முஹர்ரமுடைய மாதம், குறிப்பாக ஆஷுராவுடைய தினத்திலே அதிகமாக குடும்பத்தினர்களுக்காக தர்மம் செய்யுங்கள். ஆண்டினுடைய இறுதியும் தர்மம் மற்றும் தியாகம் துல்ஹஜ்னுடைய மாதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதே போன்று ஆண்டினுடைய துவக்கமும் தியாகம் மற்றும் தர்மத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாய்ப்புள்ளவர்கள் முஹர்ரமுடைய 9, 10 அல்லது 10, 11 நோன்பு வையுங்கள். அல்லாஹு தாலா பரக்கத் செய்வானாக. ஆமீன்.